கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு இந்தாப்பா இந்த தாலி எடுத்து தீபா கழுத்தில் கெட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல கார்த்தி ஷாக் ஆகிடுறாங்க, கீதாவும் ஷாக் ஆகிடுறாங்க. கீதா வந்துட்டு அப்படியே கார்த்தியை பார்க்குறாங்க. நான் தான் சொன்னமுல என் கணிப்பை போய் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்க்குறாங்க. அப்போ வந்துட்டு இல்லைம்மா எனக்கு இப்போதைக்கு இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கார்த்தி சொல்லிடுறேன். ஏன்ப்பா இப்படி சொல்லிட்டு இருக்க, வாங்கி கெட்டு சாமி பாதத்தில் வந்து இப்படிலாம் சொல்லக்கூடாது சாமி முன்னாடின்ட்டு, கெட்டுப்பா கெட்டு கெட்டு மாமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு கெட்டு கெட்டுன்னு சொல்லிட்டு சுற்றி எல்லாருமே வந்துட்டு கம்பல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு திடீர்னு கார்த்தியை வந்துட்டு சொல்லிடுறாங்க, ஏன்னா என்னால் முடியாதுமா, இவங்க தீபா கிடையாது, தீபா மாதிரி உருவத்தில் இருக்கிற கீதா அப்படின்னு மாதிரி சொல்ல எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆகி போய் பார்க்குறாங்க. ஐஸ்வர்யாக்கெல்லாம் அப்படியே கண்ணு விரிஞ்சு கண்ணு முழியெல்லாம் கீழே வந்து உருண்டு ஓடுது கோவில் வாசலுக்கு. ஏன்னா இவ்வளோ நாள் கீதா வந்துட்டு வெளியில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடலாம், அதை வச்சு மறைச்சிடலாம், நம்ம எப்படியாவது பிளாக்மெயில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு அவங்க கணக்கு போட்டு வச்சுருந்தாங்க. இப்போ தான் அதை கார்த்தி வந்துட்டு உடச்சிட்டார் இல்லையா, அதனால் அப்படி குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்க. என்னப்பா சொல்கிற, கீதாவா எப்படி, இது எனக்கு ஒன்றுமே புரியல, அப்போ தீபா எங்கே இருக்கா, என் மருமக தீபா எங்கே இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல கார்த்தி வந்துட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. உங்கள் உயிரை காப்பாற்றுறதுக்கு தாமா நான் இவங்களை கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கீதாவை மீட் பண்ணுது, ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தது, அதுக்கடுத்து இந்த தீபாவா ஆக்ட் பண்ண வச்சது, அதெல்லாம் வந்துட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா, நான் ஏதோ தெரியாமல் இப்படி பண்ணிட்டேன், என் மருமகளுக்கு கல்யாணம் நடக்கணும்னு தான் நான் இப்படிலாம் பண்ணேன், அதுக்காக வந்துட்டு உங்கள் மனசை கஷ்டப்படுத்தணும் நான் நினைக்கவே இல்லை, எப்படியாவது என் மருமக வந்துட்டு தீபாவை கொண்டு வந்துரு, அவள் எங்கே இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, அம்மா தீபா வந்துட்டு பத்திரமா தான் இருக்காங்க, உசுரோட தான் இருக்காங்க, ஒரு இடத்துல சேஃபாக இருக்காங்க, ஆனால் எங்கே இருக்காங்கன்னு மட்டும்தான் எனக்கு தெரியல, ஆனால் நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல, கூடிய சீக்கிரம் என் மருமகளை என் கையில் கொண்டு வந்து ஒப்படைச்சிருப்பா, அவள் இல்லாமல் என்னால் வந்துட்டு நிம்மதியாக இருக்கவே முடியாது, அவளை கண்ணால் பார்த்தா தான் என் மனசு வந்துட்டு நிம்மதியாகும் அப்படின்ற மாதிரி சொல்ல கார்த்தி வந்துட்டு கண்டிப்பாம்மா நான் கண்டிப்பாக கொண்டு வந்துடுவேன் தீபாவை அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் தான் சைடில் தீபாவும் சக்தியும் வந்துட்டு நிற்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அப்பப்போ அதாவது நமக்கு ஷாக் கொடுக்கணுமா, அதனால் அவங்கள வந்துட்டு பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு திருப்பி ஆட்டோவில் ஏற்றி அமுச்சு விட்ருவார் போல் டேரக்டர். அப்படியே தான் சீன் எடுத்துக்கிட்டு இருக்காப்புல இப்போதைக்கு. நம்மளை கோணமுட்டியாக நினைக்காருன்னு நினைக்கிறேன் நான். அடுத்து வந்துட்டு இந்த திக்கம் வந்துட்டு கீதாவை பார்த்து சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிருமா, என் உசுரை காப்பாற்ற வந்தவ நீ, ஆனால் உன்னை வந்துட்டு கஷ்டப்படுத்துகிற மாதிரி நான் வந்துட்டு பண்ணிட்டேன்ல, உன் மனசு இப்போ எப்பேர் பாடுபட்டிருக்கும், உனக்கிட்ட கேட்காமலே நான் அந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணி இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து நிப்பாட்டிட்டேன்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆண்டி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆண்டி, நீங்கள் உங்கள் மருமகளுக்கு நினச்சி தானே இப்படியெல்லாம் பண்ணீங்க, நான் அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்கலாம் ஆண்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி வாங்க இதை பற்றி நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டு கிளம்புறாங்க. அதே சமயத்தில் இந்த திக்கை வந்துட்டு தீபாவையும் சக்தியும் வந்துட்டு காமிக்கிறாங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் இடையில ஒரு 2 பேர் நடக்கிற அளவுக்கு தான் கேப்பு, கொஞ்சம் கேப்பு தான். அதில் வந்துட்டு திடீர்னு தலையில் குடத்தை வச்சுக்கிட்டு மஞ்சள் சிலையாக கெட்டி சில லேடிஸ்லாம் வந்துட்டு குறுக்கால நடந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு அந்த திக்கை கிராஸ் ஆகிட்டு இருக்காங்க. விதியை பாருங்கள் மக்களை, எப்படியெல்லாம் விளையாடுது, விதி விளையாடல, அந்த டேரக்டர் விளையாடுறாருன்னு நினைக்கிறேன். அப்படியே வந்துட்டு கிராஸ் ஆக கார்த்தியும் கடைசி வரைக்கும் இவங்களை பார்க்கல, நம்ம சக்தியும் வந்துட்டு கடைசி வரைக்கும் கார்த்தி அவங்கள பார்க்கல. அப்படியே வந்துட்டு இங்கிட்டு பேக்காரட்டி மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கு, அங்கிட்டு அவங்க ஃபேமிலி பேக்காரட்டி மாதிரி பார்த்துட்டு கிளம்பிடுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிடுது. கெட்ட விஷயத்திலே ஒரு நல்ல விஷயம்னா தாலி கட்டுற மாதிரி சீன் கொண்டு எங்களையோட அது வரைக்கும் ரொம்ப நல்லது இல்லைன்னா அதையும் வந்துட்டு நீ செஞ்சாலும் செய்வே, நீ செய்கிற ஆளு தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்து வந்துட்டு ஃபர்தராக ஸ்டோரி இப்படி போனால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஐஸ்வர்யா கிட்ட கார்த்தி ஏன் வந்துட்டு இதை பற்றி கேட்காம இருந்தார், கீதான்ற உண்மை எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டா தேவையில்லாத பிரச்சனை வரும், அதுக்காண்டி தானே வந்துட்டு சொல்லாமல் இருந்தார். இப்போ தான் வந்துட்டு கார்த்தியே சொல்லிட்டாரே ஓப்பனா, இதுக்கடுத்து வந்துட்டு ஐஸ்வர்யா கிட்ட கேட்டாலே வந்துட்டு உண்மை தெரிய போகுது. அதாவது ஐஸ்வர்யாவை மிரட்டி உண்மையை வந்துட்டு வாங்கலாம், அப்படி கூட வந்துட்டு ஸ்டோரி கொண்டு போகலாம், நல்லா தான் இருக்கும். அந்த ஐஸ்வர்யா மட்டும் ஃப்ரீயாக வந்துட்டு நடமாடுது, குறுக்க அந்த கௌசிக் வந்த மாதிரி எல்லா திக்கத்தில் இந்த ஐஸ்வர்யா தான் கேட்டு போட்டு வந்துட்டு தடுத்துட்டு இருக்கு. அதாவது ஹீரோ ஹீரோயின் யாரும் தெரியல, இப்போதைக்கு ஐஸ்வர்யா தான் எனக்கு ரெண்டுமே வந்துட்டு ஒன்று போல தெரியுது. ஏன்னா அது நினைக்கிறத எல்லாத்துக்கும் நடக்கிற மாதிரி தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.